பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 68:30 இப்படியாய் கூறுகிறது: நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் என்பதாக. யுத்தங்களில் பிரியப்படாதவர் ஒன் ஹூ டசன்ட் லைக் வாஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களில் பிரியப்படாதவர் என்பதை மேற்குறிப்பிட்ட வசனம் நமக்கு காண்பிக்கிறது. உலகத் தலைவர்கள் தங்கள் தலைமையின் பெருமையை இந்த உலகத்திற்கு காண்பிக்கவும், தங்களுடைய பலத்தை உலகத்திற்கு காண்பிக்கவும் மற்ற தேசங்கள் மீது யுத்தம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. உலகமெங்கும் யுத்தம் நடைபெறும் இந்நாட்களில் கிறிஸ்தவர்களின் பொறுப்பும் நம்முடைய நிலைப்பாடும் எப்படியாக காணப்பட வேண்டும்? மத்தேயு 5:9 நம்முடைய ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் கூறினார்: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்பதாக. ஆகையால் நாம் மற்ற தேசங்கள் பற்றி துர்ச்செய்திகளை பரப்பாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதான வார்த்தைகளை பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றாமல் நல்ல வார்த்தைகளை, சமாதானப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது தூதர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று கூறினார்கள். கூடுமானால் எல்லாரிடமும் சமாதானமாய் இருங்கள் என்றே கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது சண்டைகளையும் கோபங்களையும் பற்ற வைக்கிற வார்த்தையை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. மாத்திரமல்ல, எந்த நபராக இருந்தாலும் நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்றே கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை நேசிக்க பழக வேண்டும். ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காண்பிக்க வேண்டும் என்றே நம்முடைய ஆண்டவர் கூறியிருக்கிறார். அப்படி சத்துருக்களை நேசிக்க முடியவில்லை என்றால் அந்த சுபாவத்தை ஆண்டவரிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக யுத்தங்களில் அப்பாவி ஜனங்கள் மரித்து போய்விடக்கூடாது என்றும் யுத்தங்கள் ஓய வேண்டும் என்றும் கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள். ஜெபத்திற்கு மாற்றான மருந்தோ தீர்வோ இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஜெபத்தால் ஆகாதது என்று ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகையால் உலகம் முழுவதிலும் நடைபெறும் யுத்தங்கள் ஓயும்படியாக ஜெபியுங்கள். உங்கள் ஒருவருடைய ஜெபம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். காரணம், ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று வேதம் கூறுகிறது. 1000 பேரை கொல்ல வருகிற பொல்லாத ஆவிகளை உங்கள் ஒருவரின் ஜெபம் நிர்மூலம் பண்ணும். கர்த்தர் பிரியப்படாத யுத்தங்கள் நிறுத்தும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய தேசங்களுக்கு சேமத்தை, ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற நல்ல தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசங்களில் நடந்த யுத்தங்களை ஓய பண்ணினீரே, அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், எங்களைப் போல மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபைகளை இன்னும் அதிகமாய் தருவீர். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.